ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதி அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வனை ஆதரித்து நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக தான், திமுக ஆட்சியில் பார்க்க முடியாது. இன்றைக்கு துடித்துக் கொண்டதற்கு என்ன காரணம்? இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிங்கிறாரு. இந்தியா கூட்டணிக்கு யார் பிரதமர் சொல்ல முடியுமா? முடியாது. 2019 ஒரு நிகழ்ச்சிக்கு திரு ராகுல் காந்தி அவர்களும் திருமதி சோனியா அம்மையார் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியில திரு ஸ்டாலின் பேசுறார். 2019 அப்ப நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் சொல்றார், இங்கே ராகுல் அமர்ந்திருக்கின்றாரே அவர்தான் இந்திய நாட்டுடைய அடுத்த பிரதமர் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னது மிகப்பெரிய ராசியானால் சொன்னார். ஒவ்வொரு முறையும் எதிர்கட்சி அந்தஸ்து காங்கிரஸ் கிடைச்சது. 2019 எதிர்கட்சி அந்தஸ்தும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ராசியான ஆளு இந்தியா கூட்டணி பத்தி பேசுறார். இவர் பேசிய காரணத்தினால்தான் நிதிஷ்குமார் வந்தவுடனே ஏகமா ஓடிட்டார். 26 கட்சி வந்தவுடனே நிதிஷ்குமார் அந்த கூட்டணியிலிருந்து விலகி போயிட்டார். அதுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் இன்னைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி அந்தமா இந்திய கூட்டணி இல்லைன்றது. இன்னைக்கு கெஜ்ரிவால் டெல்லியில கூட்டணி வைக்கிறார், பஞ்சாப்ல கூட்டணி கிடையாது. எப்படி பாருங்க, டெல்லியில கூட்டணி வைக்கிறாரு, அதே கட்சி பஞ்சாப்ல காங்கிரஸ் சேர்த்து போட்டிடுது. அதை விட கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கூட்டணியில் அங்கம் வைக்க சொல்றாங்க. கேரளாவில் ராகுல் காந்தி போட்டியிடுறார். அவரை எதிர்த்து போட்டியிடுவது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள். இவர்களா இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் நிறுத்த முடியும்? இங்கேயே ஒற்றுமை இல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே ஒற்றுமை இல்லாம இவர்தான் இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி ஒவ்வொரு வார்த்தையும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு இந்த இந்தியா கூட்டணி தேவை. அதனால அடிக்கடி எப்பொழுது பார்த்தாலும் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். எங்கேயா ஆட்சிக்கு வரும் போது இங்கேயே எதிர்த்து போட்டிடுறீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றதுக்கு உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப எங்க பிரதமர் தேர்ந்தெடுக்க போறீங்க? உங்களுக்கு யார் பிரதமர்? யார் இல்லையே. பேரில்லாத குழந்தை மாதிரில இருக்குது. குழந்தை பெற்றெடுத்த பிறகு நீலகிரி தொகுதியில் நடைபெறும் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்தியா கூட்டணி மீதும் திமுக மீதுமான பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அவர் உரையாற்றி வருகிறார். பார்த்தோம். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.